வெல்கம் டு சஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லிக்கு எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 400 அளவு, அதாவது 400 கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த உலக்கில் 5 உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 உலக்கு அரிசிக்கு ஒரு 3/4 உலக்கு அளவுக்கு உளுந்து எடுக்கணும். இதுதாங்க ரேஷியோ. 3/4 உலக்குங்கிறது நம்ம அந்த 400 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு உலக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் இது பாருங்கள், 3/4 உலக்குனா அந்த கோடு தெரியுது இல்லையா, நான் கை வச்சு கட்டுறேன்ட்டு அந்த கோடு அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து நான் லூஸில் தான் வாங்கியிருக்கிறேன் மளிகை கடையிலேருந்து. அது நல்லா மாவு அடிக்குது. இப்போது இந்த உளுந்தையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உளுந்து அரிசி ரெண்டையும் தூசு எதுவும் இல்லாமல் நல்லா பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிது. ஸோ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 7-8 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவுறப்போ அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், அழுக்காக வரும். அது ஒரு 7-8 தடவை கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவணும். அப்படின்னா தான் அந்த மாவு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 6 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் உளுந்தை போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பொங்குற அளவுக்கு ஆட்டி எடுக்கணும். உளுந்தில் தாங்க இட்லியோட டேஸ்ட்டே இருக்குது. உளுந்து மாவை நம்ம எப்படி ஆட்டுறோங்கிறத பொறுத்து தான் இட்லி நமக்கு மெதுன்னு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு அப்படியே ஊதுனா பறந்து போகணும். அந்த மாதிரி அப்படியே லைட் வெயிட்டாக வருங்க உளுந்த மாவு. அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உளுந்த மாவு ஆட்டினதுக்கப்புறம் அரிசியையும் உள்ளே சேர்த்து, அரிசி மாவு கொஞ்சம் குறவரப்பாக இருக்கணும். இது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி குறவரப்பாக இருக்கிறப்பவே ஆட்டி எடுத்து 2 மாவையும் கலந்து நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சாச்சு. காலையில் இட்லி சட்டியில் இட்லியும் ஊற்றியாச்சு. சுட சுட பிரமாதமான இட்லி வந்துருச்சு. இந்த இட்லி கூட சாம்பார், சட்னி, ஏன் வெறும் சாம்பார் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படி மெதுன்னு இருக்குது. இது ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.